ஹாய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காலையில வீடியோவே எடுக்க முடியல. கஸ்டமர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துட்டே இருந்தாங்க, அதனால எடுக்க முடியல. இப்போதான் ஒரு அம்மாவுக்கு முடிச்சேன். எப்போ பாரு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து லாஸ்ட் டைம் மட்டும் தான் நான் எடுக்கிறேன். சரிங்களா? கடை சாத்திட்டு போகும்போது தான் இப்போ வந்து சாமி கும்பிட்டு கடையை சாத்திட்டு நம்ம கிளம்பிடலாம். வெள்ளிக்கிழமைனால அதுவும் இன்னைக்கு வந்து வீடியோ வந்து என்னால் எதுவுமே பெருசாக எடுக்கல. இதுக்கு மேலே இப்போ கொஞ்சம் ஏதாச்சும் எடுக்க முடிஞ்சால் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டு இன்னைக்கு நைட்டு வந்து என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. இட்லி சுடலாமா இல்லை தோசை சுடலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். சாம்பார் வச்சிடலான் இருக்கேன். சரி ஓகே காய்ஸ், இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். காலையிலேருந்து நின்று கால் வலிக்குது. சரிங்களா? எப்பயுமே நம்மளுக்கு 3 நாள் வேலை இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளும் வந்து நம்ம நல்ல வேலை செய்வோம். சரிங்களா? மித்த நாள்லாம் ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணதுக்கு ரெஸ்ட் எடுப்போம். இப்போ கொஞ்ச நாளாக இந்த குளியல் பொடியெல்லாம் இது பண்ணுறதுனால ஃபுல்லாக இதாகிடுச்சு. இன்னைக்கு குளியல் பொடி வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு எத்தனை டப்பா போயிருக்கு? 1 2 3 4 5 6. இன்னும் 6 டப்பா தான் இருக்கு. 6 டப்பா வந்து நம்ம எப்படி நாளைக்கு நாளான்னைக்கு க்ளோஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை அரைச்சி வச்சிருவோம். சரிங்களா? ஆமா, ரெஸ்ட் எடுப்போம் காய்ஸ். என்னோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து நம்மக்கிட்ட ஃபேஸ் பேக் வாங்கிட்டு போயிருந்தாங்க. சாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருந்தேன். நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவே எனக்கு வந்து பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம 300 டப்பா வந்து விற்கிறதுக்கு இன்னும் ஒரு 6 டப்பா பேலன்ஸ் இருக்குது. அதை இது பண்ணோம்னா 300 டப்பா சேல்ஸ் பண்ணிட்டோம். ஆனால் கைஸ், நம்ம வந்து இதெல்லாம் நம்மளுக்கு பத்தாது. சரிங்களா? நம்ம இன்னும் வந்து ஹார்ட் ஒர்க்கிங் நிறைய பண்ணணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னை இன்னுமே பாசிட்டிவாக வச்சுருக்கேன். என்னோட கஸ்டமர் தான் என்ன பண்ணாலும் காயம் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு இதுதான். சரிங்களா? இப்போ ரொம்ப வாய் பேசணும். போனால் ரெஸ்ட் எடுப்போம்.